பிஞ்சு சோளம் போட்டு முட்டை பொரியல் வாங்கோ செய்யலாம். வணக்கம், இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள் கரண். சிம்பிளாக ஒரு முட்டை வறுவல் செய்து காமிக்க போகிறேன். இது எங்கள் தோட்டத்தில் உள்ள சோளம் நேற்று எடுத்து வந்தது. அது பச்சையாக இருக்குது. அதை இனி எண்ணெய் போட்டு அந்த வறுத்தெடுக்க போகிறேன். அதை எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அதை சோளமும் முட்டையும் போட்டு ஒரு வறுவல் வாங்க எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அதுக்கு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சின்ன சின்ன வடி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். வாங்க எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். இப்போ சட்டி வச்சாச்சு. சட்டியில் நான் நல்லெண்ணெய், பெரிய கரண்டியால் ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும். பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 கரண்டி பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம். இதை இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ உடனே இந்த சோளம் என்ன இது பச்சை, அதில் உடனே போடுவோம். ஏண்டா இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட சேர்ந்து அதுவும் வெந்து வரும். இல்லாட்டிக்கு அந்த சோளத்தோட அந்த பச்சை வாடை இருந்து கொண்டு இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம். நான் ஒரு 1/2 கரண்டி உப்பு போடுறேன். இப்போ தேவைன்னு சொன்னால் பார்த்து போடலாம். ஒரு 3 முட்டை தான் இதோட அடித்து போட போகிறேன். அதனால் கணக்காக உப்பு போடக்கூடாது, ஒரு அளவாக பார்த்து போடுவோம். இப்போ இதை நல்லா வேக விடுவோம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 கரண்டி தனித்தூள், அப்போ வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கரண்டி தனி மிளகு தூள், ரெண்டையும் போட்டு கிளறுவோம். பாருங்கள், இப்போ நல்லா இது சோளம் பிஞ்சு சோளம்ன்றதுனால இப்படி பொரித்து வச்சா நல்லா இருக்கும். இப்போ இதில் முட்டையை விடுவோம். சோளம் முக்காத்து வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 3 முட்டை அடித்து வச்சேன்னா அதை விட்டுட்டு வடிவாக கிளறுவோம். எல்லாம் சேர்ற மாதிரி வடிவா கிளறி எடுப்போம். இப்போ பாருங்க, இந்த பிஞ்சு சோளம் போட்டு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீ ஒரு பவுலில் எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பிஞ்சு சோளம் அதை வச்சு ஒரு அருமையான முட்டை பொரியல் வறுவல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்குது, வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. செய்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து விடுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.